வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பிராயச்சித்தம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உதவி ஆய்வாளர் சண்முகம் தலையை உயர்த்தினான். காவலர்கள் 2 பேர் இழுத்து வந்த மனிதனை பார்த்ததும் அவன் திடுக்கிட்டு போனான். தங்கதுரை அவனோடு படித்தவன். அவர்களுக்கு பின்னால் நடுத்தர வயது கடந்த ஒரு மனிதர் வந்து கொண்டிருந்தார். தங்கதுரையை தெரிந்ததாய் காட்டிக்கொள்ள அவனால் முடியாது, கூடவும் கூடாது. பிக் பாக்கெட் கேஸ் சார் என்று அவன் கேட்காமலே காவலன் கனகசபை தெரிவித்தான். சண்முகத்துக்கு முன்னால் அவனை பிடித்து தள்ளினான். இந்த பெரியவர்கிட்ட தான் பிக் பாக்கெட் அடிக்க பார்த்துருக்கான் சார். ஆனால் அவர் கப்புன்னு பிடிச்சிட்டாரு. ஓடுற பஸ்ல இருந்து குதிக்க பார்த்த இவனை பயணிகள் குதிக்க விடாம வழி மறிச்சிட்டாங்க. நாங்களும் பக்கத்திலேயே இருந்ததால அமுக்கி பிடிச்சிட்டோம் என்று மற்றொரு காவலன் சீதாபதி அறிவித்தான். தங்கதுரையை தெரிந்தவனாய் காட்டிக்கொள்ள விரும்பாத சண்முகம் கணத்துக்கும் குறைவான நேரத்துள் தன் விழிகளை நகர்த்தி கொண்டு பெரியவரை பார்த்து, உட்காருங்க சார், என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்றதையெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டா எழுதி கொடுத்துடுங்க. அது சரி, இந்த ஆளை நீங்க பஸ்ல பிடிச்சதுக்கு சாட்சி யாரு? ஓ, அதான் எங்க கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் இருக்காங்களே. இந்தாங்க சார், பேப்பர் பேனா இருக்கா என்று பெரியவரை அவன் விசாரித்தான். இருக்கு என்ற அவர் தாளை வைத்து எழுத ஒரு அட்டையையும் கேட்டு பெற்ற பின் தமது புகாரை எழுதத் தொடங்கினார். இதுக்கு முந்தி போலீஸ்ல மாட்டினதுண்டா என்று சண்முகம் தலை நிமிர்ந்து அவனை பாராமலே வினவினான். தங்கதுரை பதில் சொல்லாதிருந்தான். சொல்லுடா, இன்ஸ்பெக்டர் ஐயா கேட்கிறாருல்ல. சில தடவை மாட்டினது உண்டு சார் என்று பதில் சொன்ன தங்கதுரையின் பார்வை நெடுமையாய் சண்முகத்தின் மீது பதிந்திருந்தது. அவன் தன்னை அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டதாகவே சண்முகத்துக்கு தோன்றியதில் அவனுக்கு முகம் சிரித்து போயிற்று. எனினும் மிகவும் உறுதியாய் தெரியவில்லை. தானே முன் சென்று அறிமுகப்படுத்தி கொண்டாலன்றே தன்னை காவல்துறையின் சீருடை, பெரிய கிருதா, அடர்த்தியான மீசை, காவல்துறையினருக்குரிய ஒட்ட வெட்டிய கிராப்பு ஆகியவற்றை கடந்து பல நண்பர்கள் அடையாளம் கண்டதில்லை என்பது நினைவுக்கு வர அவனுக்கு லேசாய் நிம்மதி ஏற்பட்டது. சில தடவை மாட்டியிருக்கேன்னா அப்ப பல தடவை தப்பிச்சிருக்கேன்னு சொல்லு என்று கனகசபை நகைச்சுவையாய் பேசிவிட்டாற் போல தோரணை காட்ட சண்முகம், நான் இவனை விசாரிக்கிறேன் என்று இடை வெட்டினான். சண்முகம் அதற்கு முன்னால் இப்படி பேசியதே கிடையாது என்பதால் கனகசபைக்கு வியப்பாக இருந்தது. சீதாபதிக்கும் தான். பர்ஸ காப்பாத்திட்டீங்கல்ல என்று சண்முகம் பெரியவரை நோக்கி கேட்க, அவனை கையும் பர்சுமா பிடிச்சிட்டேன்னுல்ல, வேற வழி இல்லாம நழுவ விட்டுட்டான். உங்க கான்ஸ்டபிள்ஸ்ல ஒருத்தர் தான் அதை எடுத்து கொடுத்தாரு என்றார் அவர். சரி, அதையும் புகார்ல குறிப்பிடுங்க. இனி நாங்க அந்த ஆளை பார்த்துக்கிறோம். நான் மறுபடியும் இங்க வர வேண்டியது இருக்குமா? இல்ல, தேவையில்லை. இனி இந்த ஆளு எங்க பொறுப்பு. அவசியப்பட்டா கூப்பிடுவோம். அதான் புகார்ல உங்க முகவரி இருக்குல்ல. சண்முகத்துக்கு நன்றி கூறிய பின் தங்கதுரையை முறைத்து பார்த்துவிட்டு அந்த பெரியவர் நடையை கட்டினார். கனகசபை, இந்த ஆளை லாக்கப்ல வை என்ற சண்முகத்தை கனகசபை வியப்பாக பார்த்தான். சண்முகத்தின் வழக்கமான கடுமை தெரிக்கும் கேள்விகளில் ஒன்று கூட அந்த ஆளிடம் கேட்கப்படவில்லை என்பது 2 காவலர்களையுமே வியப்பில் ஆழ்த்தியது. சட்டென்று தன் தவற்றை உணர்ந்தவனாய், உன் பேர் என்னப்பா என்று தங்கதுரையை பார்த்து வினவினான். தங்கதுரைங்க. அதாவது இங்க தங்க வந்த துரைன்ற என்று கனகசபை கிண்டல் அடித்ததையும் சண்முகம் வழக்கம் போல் ரசித்ததாய் தெரியவில்லை. சரி, நான் சொன்னதை செய் கனகசபை. எஸ் சார். தங்கதுரை காவல் நிலையத்து சிறையில் அடைக்கப்பட்டதை பார்த்தவாறு இருந்த சண்முகம் மூடிய கதவுக்கு அப்பால் அவன் சென்றதும் திரும்பி பார்க்க கூடும் என்பதால் அப்போது நேரிடக்கூடிய பார்வை சந்திப்பை தவிர்ப்பதன் பொருட்டு தலை குனிந்து ஏதோ கோப்பை மும்முரமாய் படிப்பது போன்ற நடிப்பில் ஆழ்ந்தான். கண்கள் கோப்பின் வரிகளின் மீது வரிசையாக ஓடாமல் ஒரே இடத்தில் நிலை குத்தி நின்றன.
அவனால் வேலையில் முனைப்பாக ஆழ முடியவில்லை. அவனுடைய நினைவுகள் அவனது பள்ளி படிப்பு காலத்துக்கு பின்னோக்கி சென்றன. அப்போது அவன் 9ஆம் வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தான். தங்கதுரையும் அதே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தாலும் அவன் சண்முகத்தை விடவும் 2 வயது பெரியவன். வீட்டில் சரியான கவனிப்பு இல்லாமையால் 2 ஆண்டுகள் தேர்வில் தவறியதன் விளைவு அவன் பெற்றோர்களும் படித்தவர்கள் அல்லர். தங்கதுரை ஒல்லியாய் உயரமாயிருப்பான். ஏழ்மையினால் சரியான சாப்பாடு இல்லாமல் ஒடிந்து விழுந்து விடுவான் போல பலவீனமாய் தெரிவான். ஒல்லியாக இருந்தானே தவிர வலிமையில் குண்டு பையன்களில் எவனுக்கும் அவன் சளைத்தவன் அல்லன் என்பது விளையாட்டுகளில் அவன் முதலாவதாக வருவதில் இருந்தே தெரியும். பள்ளியில் படித்த காலத்தில் அதே வகுப்பாளி என்பது தவிர தங்கதுரையோடு சண்முகத்துக்கு அவ்வளவாக நெருக்கம் கிடையாது. புன்னகை பரிமாற்றம் கூட அரிதுதான். அப்படி இருக்கும்போதுதான் அரை தேர்வுக்கு 2 நாட்கள் இருந்த கட்டத்தில் வகுப்பில் ஒரு மாணவன் தன் பையில் வைத்திருந்த பணம் காணாமல் போயிற்று. அவன் அயலூர் பையன். அவன் அப்பா அவன் செலவுக்கென்று மாதா மாதம் பணம் அனுப்புவார். அன்று அவனுக்கு பண விடை வந்தது வகுப்பில் எல்லோருக்கும் தெரியும். அன்று மட்டும் என்றில்லாது அதற்கு முன்னாலும் சில மாணவர்கள் இடமிருந்து பணம் காணாமல் போயிருந்தது. அவ்வாறு பணம் காணாமல் போன நிகழ்வுகள் முற்பகலில் தான் நேரிட்டன. அந்த நாட்களில் பிற்பகல் சாப்பாட்டு வேளையின் போது தங்கதுரை தான் வீட்டுக்கு சாப்பிட போவதாய் தன் நெருங்கிய தோழர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பி போனது சண்முகத்துக்கு மட்டும் ஒரு நெருடலை ஏற்படுத்தியது. அவன் அவ்வாறு கிளம்பி போகிற நாள்களில்தான் யாருடைய பணப்பையாவது காணாமல் போயிருக்கும். 2 4 என்று தன் மனம் கணக்கு போட்டதை பற்றி சண்முகம் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளேயே வைத்து கொண்டான். தங்கதுரையின் அப்பா ஒரு ரவுடி என்பதுதான் அதற்கு காரணம். எனினும் அதையும் கடந்து அவன் தங்கதுரை மீது தனக்கு இருந்த ஐயத்தை வகுப்பு ஆசிரியருடன் பகிர்ந்து கொண்டு விட்டதற்கும் ஒரு காரணம் இருந்தது. கபடி விளையாட்டின் போது தங்கதுரை அழுகுணி ஆட்டம் ஆடி சண்முகத்தை வென்றுவிட்டான். இதனால் ஆத்திரம் அடைந்திருந்த சண்முகம் அந்த அநியாய தோல்வியின் ரணம் ஆறாத மறுநாளே வகுப்பில் தங்கதுரை தன் பக்கத்து இருக்கை பையனின் பாக்கெட்டுக்குள் தன் கையை நுழைத்ததை பார்த்து விட்டான். ஆனால் பாராதவன் போல இருந்தான். தங்கதுரை அவன் பாக்கெட்டில் இருந்து 2 10 ரூபாய் தாள்களை எடுத்து தன் சட்டை பையில் வைத்து கொண்ட கணத்தில், சார், தங்கதுரை பாபுவோட பாக்கெட்ல இருந்து பணம் திருடிட்டான். நான் என் கண்ணால பார்த்தேன். தன்னோட சட்டப்பையில அதை வச்சுக்கிட்டான் சார் என்று எழுந்து நின்று கூவிவிட்டான். ஓட முயன்ற அவனை ஆசிரியரே எட்டி பிடித்து விட்டார். பணத்தை பறி கொடுத்த பையன் தன் பையை சோதித்துவிட்டு 20 ரூபாய்களை காணவில்லை என்றான். இவ்வாறு கையும் களவுமாய் பிடிப்பட்ட தங்கதுரையை வகுப்பு ஆசிரியர் தலைமை ஆசிரியரிடம் அழைத்து போனார். அதற்கு முன்னால் பல சக மாணவர்களிடமிருந்து அவன் அவ்வப்போது பணம் திருடின உண்மையை தலைமை ஆசிரியரின் அடிகள் அவனை ஒப்புக்கொள்ள செய்தன. அதற்கு முன்னாலும் அடிக்கடி அவன் பணம் திருடிக் கொண்டு இருந்ததால் அவனை தலைமை ஆசிரியர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். அவர்கள் அவனை சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். அவனுடைய குடிகார அப்பா மறுவாரமே ஈரல் வீக்கத்தால் இறந்து போகவே அவனால் தனக்கு என்ன தொல்லைகள் நேருமோ என்று உள்ளுக்குள் நடுநடுங்கிக் கொண்டிருந்த சண்முகத்துக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் நிம்மதியாக இருந்தது. எனினும் அவன் அப்பா அவனை கடிந்து கொண்டார். உனக்கு எதுக்குடா வீண் வம்பு? நீ எதுக்கு அவனை காட்டி கொடுத்த? அது பணத்தை தொலைச்சவன் பாடு. அவன் அப்ப உசுரோட இருந்திருந்தா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பான். தவிர இப்ப அந்த பையனை சீர்திருத்த பள்ளியில சேர்த்துட்டதால அவனோட வருங்காலமே ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வந்தவனை யாரும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. அவனை நீ அன்பால திருத்த பார்த்திருக்கணும். சண்முகம், ஞான ஒளி திரைப்படம் பார்த்த இல்ல? அதுல வர்ற பாதிரியார் மாதிரி நடந்துதான் தங்கதுரை மாதிரிப்பட்ட ஆள்களை திருத்த முடியும். அப்படித்தான் திருத்த பார்த்திருக்கணும். பிடிச்சு கொடுத்தது இல்லடா. 2வது, அவன் ஏழப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவன். அப்பன் குடிகாரன்.
அதனால வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறவனா அவன் நிச்சயம் இருந்திருக்க மாட்டான். அம்மா சீக்காளியாம், அதனால அவன் திருடி இருக்கான். அது ரொம்பவே சரின்னு நான் சொல்லல. ஆனா அவன் கோணத்துல இருந்து அது தப்பும் இல்ல. நீ அவனை கண்டுபிடிச்சிட்டத அவன்கிட்டவே சொல்லி அவனை திருத்த பார்த்திருக்கணும். ஏன் பண உதவி கூட செஞ்சிருக்கணும். என்னாண்ட நீ விஷயத்த சொல்லி இருந்தா நானே அவனுக்கு பண உதவி செஞ்சிருப்பேன் என்று அவன் அப்பா நீளமாய் பேசியதும் தான் அவனுக்கு தான் செய்தது தவறோ என்று தோன்றத் தொடங்கியது. வெகு நாள் வரையிலும் அது அவனை உறுத்தியவாறே இருந்தது. அவன் கல்லூரியில் சேர்ந்து பட்டதாரியாக வெளிவந்த போது தங்கதுரை சீர்திருத்த பள்ளியில் இருந்து ஓடிப்போய் விட்டதாக ஒரு நண்பன் அவனுக்கு சொன்னான். இதற்கிடையில் தங்கதுரையின் அம்மாவும் காலமாகி விட்டிருந்தாள். சண்முகம் கொஞ்ச நாட்கள் கழித்து காவல் இலாகாவில் பணிபுரிய தொடங்கினான். தங்கதுரையை பற்றிய ஞாபகங்கள் அதன் பின் அவனுக்கு வரவே இல்லை என்றே சொல்லிவிடலாம். இன்று ஜேப்படி செய்கையில் கையும் களவுமாய் பிடிபட்டு அவனிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறான். பழைய நினைவுகள் கிளர்ந்து எழுந்து அவனது நிம்மதியை குலைத்தன. தன் வேலை நேரம் முடிந்த பிறகும் வீட்டுக்கு கிளம்பாமல், கனகசபை சிறக்கதவை திறந்து விடுப்பா, நான் அந்த பிக் பாக்கெட் ஆளோட கொஞ்சம் பேசணும். அவன் எங்க ஊர்க்காரன், எப்படி இது மாதிரி ஆனான்னு தெரிஞ்சுக்கணும். வேற ஒண்ணும் இல்ல. நான் அவனோட பேசுறப்ப வேற யாரும் வராம பாத்துக்க, நீயும் வராத, தெரிஞ்சதா என்று கேட்டு புன்னகை செய்த சண்முகம் அவன் சிறை கதவை திறந்ததும் உள்ளே சென்றான். வாயிற்காப்போனையும் தள்ளி போய் நிற்க பணித்த பின் சண்முகம் விரைவாக தங்கதுரையை நெருங்கினான். அவனை பார்த்ததும் தங்கதுரை எழுந்து நின்றான். அந்த சிறு சிறையில் அன்று அவனை தவிர வேறு யாரும் இல்லை. சண்முகம் பாய்ந்து அவனை அணுகி, தங்கதுரை, என்ன தெரியுதா என்றான். அவனது குரல் கம்மி இருந்தது. கண்களும் நொடிக்குள் கலங்கிவிட்டன. அவன் கைகளையும் இறுக பற்றி தன் பிடிக்குள் வைத்து கொண்டான். தெரியுது சண்முகம், சாரி, தெரியுது சார். சண்முகம்னே சொல்லு தங்கதுரை, சார் கீர்னெல்லாம் சொல்லி என்னை அவமானப்படுத்தாத. சீர்திருத்த பள்ளியிலிருந்து நீ ஓடிட்டியாமே, ஏன் அப்படி செஞ்ச? அங்க நீ படிப்பறிவும் பெற்றிருக்கலாம் இல்ல? சீர்திருத்த பள்ளிக்கு போனவங்க வருங்காலம் நல்லா இருக்கிறதில்லைன்னு கேள்விப்பட்டுதான் அங்கிருந்து ஓடி போன சண்முகம். என்னை மன்னிச்சிடு தங்கதுரை. அன்னைக்கு நான் கண்டும் காணாம இருந்துட்டு அப்பால உனக்கு நல்ல புத்தி சொல்லி பண உதவியும் எங்க அப்பா மூலமா செய்திருந்தா உன்னோட வருங்காலமும் என்னோடது மாதிரி ஆகி இருக்கும். தங்கதுரை, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ற சண்முகம் தன் அப்பா தன்னை கடிந்து பேசி சொன்னவற்றை அவனிடம் தெரிவித்தான். பின்னர், என்ன மன்னிச்சிடு தங்கதுரை, நீ இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம் என்றான். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சண்முகம், நீ எந்த தப்பும் பண்ணல. உங்க அப்பா வயசுலையும் அனுபவத்திலையும் பெரியவர், அதனால அப்படி சொன்னாரு. உன்னோட இடத்துல நான் இருந்திருந்தாலும் உன் மாதிரி தான் நடந்திருப்பேன். அதனால மன்னிக்கிறது அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாத சண்முகம். இது என்னோட தலை எழுத்து, அதுக்கு வேறு யாரும் பொறுப்பில்லை. உங்க அப்பா சொன்னது சரிதான். நான் எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்குறதுக்கும் நாங்க 2 பேரும் பட்டினி கிடக்க நேர்ந்தப்பெல்லாம் சோத்துக்காகவும் தான் திருடினேன். ஆனா அது தப்புதானே சண்முகம். நீ செஞ்சது தப்பா சரியான விமர்சிக்க எனக்கு எந்த அருகதையும் இல்ல தங்கதுரை. ஆனா நான் செஞ்சது தப்புதான். அதுல மட்டும் எங்க அப்பா அன்னைக்கு சொன்னாப்ல சந்தேகமே இல்ல தங்கதுரை. தன் கண்களில் நிறைந்து ததும்பிக் கொண்டிருந்த விழி நீரை துடைத்து கொள்வதற்காக சண்முகம் தான் பிடித்து கொண்டிருந்த தங்கதுரையின் கைகளை விடுவித்தான். வருத்தப்படாத சண்முகம், ஏன் தலையெழுத்து அப்படி இருந்தா அதுக்கு நீ என்ன செய்வ? விடு, நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், என்ன நம்பு. ஆனா மன்னிக்கிறது அது இதுன்னெல்லாம் பேசாத. ஏதோ ஒண்ணுக்கும் அவங்கவங்க தலைவிதி தான் காரணம். சரி, அப்படியே இருக்கட்டும். ஆனா உன்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் ஒரு கருவியா இருந்துட்டேன்ல, அதை சரி செய்ய நீ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் என்ன செய்யணும் சண்முகம்? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? தெரியாது. பரவாயில்ல, இன்னும் 2 வாரத்துல உன்னை விடுதலை பண்ணிடுவோம். அப்பால நீ என்னோட என் வீட்டுல தான் தங்கற. வேணாம் சண்முகம், அது உனக்கு கெட்ட பேரை கொடுக்கும்.
யாருக்காச்சும் தெரிய வந்தா உன் வேலைக்கே தீம்பா முடியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் வீட்ல இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன். என் பொஞ்சாதி பிரசவத்துக்காக பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. தலை பிரசவம். திரும்பி வர்றதுக்கு 6-7 மாசம் ஆகும். அது வரையில நீ என்னோட இருக்கலாம். வீட்ல சமையலுக்கு ஆள் இருக்கு. உன்னை நான் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில சேர்த்து விடுறேன். நீ கார் டிரைவிங் கத்துக்க. வேணாம் சண்முகம், வீணா உனக்கு ஆபத்தை தேடிக்காத. என்கிட்ட கார் இப்ப சக்தியா கிடையாது. ஆனா என் மாமனார் பெரிய தொழிலதிபர். அவர் கம்பெனியில ஒரு கார் டிரைவராவோ இல்லாட்டி போனா லாரி டிரைவராவோ உன்னை அமர்த்தி விடுறேன். நீ மறுக்க கூடாது. அப்பத்தான் நீ எதையும் மனசுல வச்சுக்கலேன்னு நான் நம்புவேன். என்ன சொல்ற? தங்கதுரை கண்ணீர் பெருக்குடன் நண்பனை கும்பிட்டான். கும்பிட்ட கைகளை பிடித்து பிரித்த சண்முகம் அவற்றை விரித்து அவனுள் அடைக்கலமாகி அவன் தோளில் முகம் பதித்தான். மறந்து மன்னித்த இதயத்தோடு சங்கமித்த சண்முகம் அப்போது விட்ட கண்ணீர் மகிழ்ச்சி கண்ணீர் என்பதை சொல்ல தேவையில்லை. அந்த காட்சியை தொலைவில் இருந்து பார்த்த கனகசபை, பாருடாங்க, நான் சொல்லல, அவங்க உறவுக்காரங்க போல என்று சீதாபதியின் காதில் கிசுகிசுத்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.